ஜோ கென்டனுடைய கடிதத்தில் ஒரு 2-3 கருத்துக்கள் அவர் வைக்கிறார். ஒன்று, உடனடியாக எந்த அபாயமும் இல்லை, அதிபர் ட்ரம்ப் சொன்னபடி. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, இஸ்ரேலனுடைய தூண்டுதலில், இஸ்ரேலனுடைய வற்புறுத்தலில், இஸ்ரேலனுடைய வழிகாட்டுதலில் இந்த அபாயகரமான ஒரு வேலையில் ட்ரம்ப் இறங்கியிருக்கார். இதே மாதிரி தான் 2017 சிரியாவில் இஸ்ரேலியர்களுடைய தூண்டுதலால் நடந்த உள்நாட்டு போரில் என்னுடைய மனைவி இறந்து விட்டார். நான் 13 அமெரிக்க ஈடுபட்ட போர்களில் நான் பங்கெடுத்திருக்கிறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தகுதியை அவர் சொல்கிறார். நான் ஒரு தியாகமும் ஒரு விழுப்புண்ணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய போர் வரலாறும் எனக்கு இருக்குது. நான் சாதாரண ஆள் இல்லை, நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறார். இப்போ நேற்று அவருடைய தலைவர் என்ன சொல்கிறாங்க, உடனடி அபாயம் இருந்ததா அப்படின்னு கேள்விக்கு அந்த அம்மையார் என்ன பதில் சொல்கிறாங்க, துல்சி கபாட், அதை தீர்மானம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அமெரிக்க அதிபர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா அவர்களுடைய நுண்ணறிவு வலை பெரிய வலை, அதற்கு அவர்கள் செலவு செய்கிற தொகையும் பெருசு. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தருகிற தகவலை வைத்துத்தான் அதிபர் ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வருவார். அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கிற ஜான் ராட்க்ளிஃப், சிஐஏ இயக்குனர், அவர் என்ன சொல்கிறாரு, பல காலமாக ஈரான் ஒரு எதிரியாக, அபாயகரமான நாடாக அமெரிக்காவுக்கு இருந்திருக்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் துல்சி கபாட் கிட்ட அந்த குழுவினர் கேட்கிறார்கள், இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி அவர்களுடைய தொடக்க உரையில் ஒரு பேராவை, ஒரு பத்தியை அவங்க வாசிக்கலை. அந்த பத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன ஜூன் மாதம் நடந்த தாக்குதலுக்கு பிறகு யுரேனியம் அணுசக்தி கூடங்கள் இதெல்லாம் முழுவதுமாக தகர்க்கப்பட்டு விட்டன. அவை மீண்டும் அவர்கள் அதை உருவாக்குவதற்கான முயற்சியில் இன்னும் இறங்கவில்லை அப்படின்னு ஒரு பத்தி இருக்குது. அந்த பத்தி அவர்கள் படிக்கலை. இதை வேணும்னே நீங்கள் படிக்கலையா அப்படின்லாம் அவங்கள கேட்குறாங்க. GT Holidays, South India's #1 travel brand.